உலகநாதா, வாருங்கள் அம்பலக்காரரே. இந்தார்கள், வாருங்கள். வணக்கம். வழக்கமாக நீங்கள் வரக்கூடிய நேரமாயிற்று, இன்று இன்னும் வரவில்லையே என்று இப்பொழுதுதான் நினைத்தேன். அதற்காகத்தான் நானும் அவசரமாக வந்தேன். நம் வாணிபம் சம்பந்தமான பொருட்களை கேட்டவர்க்கெல்லாம் அவர்கள் இடத்திற்கே கொண்டு போய் தந்து விட்டு வந்தேன். அதனால்தான் இங்கு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அடடா, என்ன அம்பலக்காரரே, உடனே கொண்டு போய் கொடுத்தாக வேண்டும் என்று கட்டாயமா என்ன? அவர்கள் ஆர்வத்தோடு கேட்கும் போதே அவற்றை கொண்டு போய் கொடுத்து விடுவது நல்லதில்லையா? நீங்கள் சொன்னால் சரிதான். ஆமாம், நம்மிடம் யார் யார் தேக்கு மரங்களை இப்பொழுது வாங்கியிருக்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறாய்? என்னிடம் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்குவதற்கு ஒரு போட்டியே ஏற்பட்டு விட்டது. பூபதி நாடார், பூசாரி நாயக்கர், கோமி ரெட்டி, பெருமாள் சாமி பிள்ளை, தோமாச்சி முதலியார், எல்லப்ப கவுண்டர் என்று அத்தனை பேரும் எத்தனை தேக்கு மரங்கள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்கிறோம் என்கிறார்கள். ஆஹா, இதை கேட்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் அத்தனை பேரிடமும் தொடர்பு கொண்டு பர்மா தேக்கை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வியப்பென்ன இருக்கிறது? தேக்கின் தரம் நன்றாக இருந்தால் நல்ல விலை போகும் என்பார்கள். அப்படி நீ கொண்டு வந்த எல்லாமே சிறப்பாக இருக்கின்றன. ஆட்கள் போட்டி போடுகிறார்கள். ஆமாம் ஆமாம், என்னால் முயன்ற அளவிற்கு உயர்ந்த தேக்கு மரங்களாகவே கொண்டு வருகிறேன். ஆனாலும் இந்த அளவிற்கு எல்லோரும் தேடி வந்து வாங்குவதற்கு பொருள் மட்டும் காரணம் அல்ல. வேறென்ன? நீங்கள் தான் காரணம். யார் கொண்டு வந்தார்கள் என்பதை விட யார் விற்கிறார்கள் என்பதுதானே முக்கியம். பர்மாவிலிருந்து உலகநாதன் என்று ஒருவன் வந்திருக்கிறான், அவன் தேக்குமர வியாபாரம் செய்கிறான் என்றால் யார் நம்பி வந்து வாங்குவார்கள்? துரைசாமி அம்பலக்காரரே பர்மா தேக்கை விற்பனை செய்கிறார் என்பதால் தானே ஆர்வத்தோடு போட்டி போட்டுக் கொண்டு வந்து வாங்குகிறார்கள். இத்தனை காலமாக நீங்கள் தேடி வைத்த நல்ல பெயர் இன்று எனக்கு பயன்படுகிறது. அந்த நன்றிக்கு அடையாளமாக ஒரு சின்ன தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கணக்கு பிள்ளை, இதோ வருகிறேன். இந்தாருங்கள். இதுவரை நீங்கள் எனக்காக செய்த வியாபாரத்தில் வந்த லாபம், இது உங்கள் பங்கு, பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இதுவரை வியாபாரம் செய்து தந்தது மிகவும் குறைவுதானே? அதற்கா இவ்வளவு லாபம் கிடைத்தது? இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அளவிற்கு லாபம் வருமா? இதற்கே இப்படி சொன்னால் எப்படி? நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது ஒரு சின்ன தொடக்கம்தான். இதுபோல் இன்னும் எண்ணற்ற பொற்காசுகளை கொண்டு போய் உங்கள் வீடே போதாது என்ற அளவிற்கு குவிக்கப் போகிறீர்கள் பாருங்கள். அப்படியா சொல்கிறாய்? அதில் என்ன சந்தேகம்? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது உங்கள் நிலையை கண்டு எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? என் தந்தை நீங்கள் ஆனூர் நாட்டு அம்பலக்காரராக மிகுந்த பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் நிலைமை வேறு விதமாக அல்லவா இருக்கிறது. சிறப்போடு வாழ்ந்த தாங்கள் எந்த அளவிற்கு தாழ்ந்து தங்கள் தங்கை வீட்டில் அண்டி கிடக்கிறீர்கள் என்பது தெரிந்தது. அதனால் அன்றே நான் தீர்மானித்து விட்டேன், என்றேனும் ஒரு நாள் உங்களை அம்பலக்காரராக மாற்ற வேண்டும் என்று. அதை செய்து காட்டாமல் மீண்டும் நான் பர்மாவிற்கு திரும்ப மாட்டேன். அடடா, என் உடன் பிறந்த தங்கைக்கு கூட ஏற்படாத ஒரு எண்ணம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறதே. என் நண்பன் சிவங்காளை உன்னை எந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறார் என்பதை நினைத்து மனம் பூரிக்கிறது. உங்கள் மருமகன் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்கள். என்ன மருமகனா? இல்லை இல்லை, நீங்கள் அன்று என்னை மாமா என்று அழைக்கச் சொன்னதால் இப்படியும் அழைக்கலாம் என்றுதான் சொன்னேன். ஓ, அது சரி, அது சரி. மாமா, தாங்கள் இதை கொண்டு சென்று என் அத்தையிடம் கொடுங்கள். அவர்கள் இதை கண்டால் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? நான் விற்ற தேக்கு மரங்களின் பணம் என் கைக்கு வந்தவுடன் மறுபடியும் வந்து உன்னை பார்க்கிறேன். நமக்குள் இந்த சம்பிரதாயங்கள்லாம் எதற்கு மாமா? நீங்கள் இங்கு வந்துதான் தந்தாக வேண்டுமா என்ன? நான் வந்து தங்கள் வீட்டிலேயே வந்து வாங்கிக் கொள்ள மாட்டேனா? இருக்கட்டும், அதற்கென்ன? நீ எப்போது வேண்டுமானாலும் வீட்டிற்கு வரலாம். நான் வரட்டுமா? ஆகட்டும் மாமா. தம்பி,
என்ன இதெல்லாம்? என்ன? அவருக்கு நீங்கள் கொடுத்த பொற்காசுகள் அதிகம் அல்லவா? ஆமாம். இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த அளவுக்கு தர வேண்டியது அவசியமா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? என்ன தம்பி, ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கிறீர்களே. நாமே பர்மாவில் தொழில் நொடிந்து போய் போலி மரங்களை விற்று அவப்பெயர் ஆன நிலையில் மிகுந்த சங்கடத்தோடு பர்மாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த நிலையில் உங்கள் அப்பாவுக்கு நண்பர் என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு பொற்காசுகளை அள்ளி கொடுக்கிறீர்களே. அதற்காக மட்டும் கொடுக்கவில்லை கணக்கு பிள்ளை, வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. அந்த துரைசாமி ஒரு அம்பலக்காரன். இவரது நாடான ஆனூரை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளால் அஞ்சூர் நாட்டுக்காரர்களுக்கு தாரை வார்த்துவிட்டு தவித்துக் கொண்டு நிற்கிறார். ஆனாலும் இவருக்குண்டான நிலப்புலன்கள், அசையாத சொத்துக்கள் அப்படியேதான் இருக்கிறது. ஏராளமான செல்வம் இருந்தும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் அன்றாட வாழ்விற்கே அடுத்தவர் கையை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார். இவ்வளவு ஏன், என் தந்தையின் பூர்வீக சொத்துக்களை சொந்தக்காரர்கள் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டது போக இன்னும் மீதம் உள்ளது. முறைப்படி அதன் உரிமையை பெற்று நான் அதை விற்றுவிட்டால் நானும் பழைய வாழ்வை பெற்றுவிட முடியும். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமாம் கணக்கு பிள்ளை, துரைசாமியின் சொத்துக்கள் அப்படியேதான் உள்ளன. சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டால் அதன் மூலம் பெரும் செல்வத்தை பெறலாம். இவ்வளவு நிலங்களையும் பொருட்களையும் வைத்திருக்கிறாரே தவிர அதன் மதிப்பு அவருக்கு தெரியவே இல்லை. நான் அதன் மதிப்பை வெளிப்படுத்தி செல்வத்தை சேர்ப்பேன். அதற்கு ஒரு தூண்டிலாகத்தான் சில பொற்காசுகளை தூக்கி வீசினேன். அது மட்டுமல்ல, அவர் வீட்டில் பஞ்சவரணம் என்ற ஒரு அழகான செல்வமும் இருக்கிறதே, அதையும் நினைத்துத்தான் இதை செய்தேன். அந்த பெண்தான் உங்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லையே, பிறகு எதற்கு அவளை நினைக்கிறீர்கள்? பர்மாவில் இல்லாத பெண்களா? இங்கு செல்வத்தை சேர்த்து கொண்டு அங்கு சென்றால் பெண்கள் உங்களை தேடி அங்கு வரமாட்டார்களா என்ன? நான் விரும்பிய பெண்ணை இங்கேயே விட்டு விட்டு செல்வதா? முதலில் துரைசாமியின் பெண்ணை எனக்கு சொந்தமாக்குவேன். அதற்கு பின் அவர்கள் நிலத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு அதை துண்டு துண்டாக பிரித்து விற்றுவிட்டு பெரும் செல்வந்தனாவேன். கூடிய விரைவில் இந்த உலகநாதன் உலகத்திற்கே நாயகனாக போகிறான் பாருங்கள். மாணிக்கம், என்ன காரியம் செய்கிறாய்? தடுமாறிக் கொண்டிருக்கும் ஒருவன் அவன் தன்னை சுதாரித்துக் கொள்வதற்குள் கட்டாரியோடு பாய்ந்து விட்டாயே. நான் கவனிக்காமல் இருந்திருந்தால் கட்டாரி அவன் மார்பில் பாய்ந்திருக்குமே. மன்னித்து விடுங்கள் ஐயா, பயிற்சி செய்யும் வேகத்தில் அவன் நிலையை புரிந்து கொள்ள நான் தவறிவிட்டேன். பொன்முருகன், ஏன் இப்படி மிரண்டு போய்விட்டாய்? உனக்கு என்ன ஆயிற்று? குருதேவா, இவனிடமிருந்து பின்வாங்கி 2 அடி பின் வைத்த போது ஒரு முள் காலில் குத்திவிட்டது. அதனால் தான் சற்று தடுமாறி விட்டேன். அதற்குள் மாணிக்கம் கட்டாரியோடு பாய்ந்து விட்டான். வீர இளைஞர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னமே சொல்லியிருக்கும் ஒரு கருத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் சக மாணவர்களோடு தான் பயிற்சி பெறுகிறீர்கள், பகைவனோடு அல்ல. அதனால்
எச்சரிக்கையாக சண்டையிட வேண்டும். அதேபோல் மற்றொன்றையும் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். பொன்முருகன் சொல்லும் காரணம் மிகவும் சாதாரணமானது. முள் குத்தினால் என்ன, கல் தடுக்கினால் என்ன? அதற்காகவெல்லாம் தடுமாறினால் எதிரிகளோடு களத்தில் போராடுவது எப்படி? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? களத்தில் தன் கையில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வீசிவிட்ட ஒரு வீரன் அடுத்து ஒரு ஆயுதம் தேவை என்ற நிலையில் தன் உடம்பில் பாய்ந்திருந்த ஒரு வேலை பறித்து வீசினானாம். இத்தகைய வீர மரபில் பிறந்த நாம் இந்த சிறு விஷயத்திற்கெல்லாம் தயங்கி நிற்கலாமா? களத்தில் ஒரு கணம் என்பது கூட நமது உயிருக்கு உலை வைக்கக்கூடும். அதனால் உங்கள் கண்களின் பார்வை எப்போதும் கூர்மையானதாக இருக்க வேண்டும். உங்கள் கரங்கள் எப்போதும் எதிரியின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உங்கள் மார்புகள் எந்த ஆயுதத்தையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை பெற்ற கவசமாக மாற வேண்டும். அத்தனைக்கும் மேலாக கோபால நாயக்கரைப் போல எந்த நிலையிலும் சமாளிக்கும் மூளைத்திறன் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பயிற்சிகளை தொடருங்கள். நான் சொன்னதெல்லாம் நினைவில் இருக்கட்டும். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். வாருங்கள் வாளுக்கு வேலி. தங்களது எதிர்பாராத வருகை எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அது என்ன, என்னை போல் மூளைத்திறன் வேண்டும் என்கிறீர்கள்? நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? சாதனையாளர்களுக்கு தாங்கள் செய்வது சாதாரணமாகத்தான் இருக்கும். அதை பார்ப்பவர்களுக்குத்தான் அந்த வியப்பிலிருந்து மீள முடியாது. தாங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள் என்று இன்னும் எனக்கு புரியவில்லை. தங்களை கொல்வதற்காக கையில் துப்பாக்கியுடன் ஒருவன் உங்கள் அறைக்கே வந்துவிட்ட போது தாங்கள் சிறிதும் பதட்டப்படாமல் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொண்டு அவனை சின்னாபின்னமாக்கி விட்டீர்களே, அதைத்தான் சொல்கிறேன். அது என்ன பெரிய விஷயம்? என் மூதாதையர்கள் எனக்கு கற்பித்திருந்ததை கொண்டு சிறு தற்காப்பு வளையம் அமைத்துக் கொண்டேன். அவ்வளவுதான். நீங்கள் எளிதாக சொல்லிவிட்டீர்கள். எவ்வளவோ அரிய விஷயங்களை செய்துவிட்டு இது ஒன்றும் பெரிய சாதனைகள் அல்ல என்று ஒதுங்கி இருக்கிறீர்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்து விட்டால் அதை பரபரப்பாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நமக்கு பிரபலம் எல்லாம் எதற்கு பாகனேரியாரே? மக்கள் நலன்தான் முக்கியம். அவர்கள் வாழ்வு பாதுகாப்பாக இருக்க நம்மால் இயன்றதை செய்ய வேண்டியது அவசியம். இப்போதுதான் நீங்கள் நான் பேச வந்ததற்கு ஏதுவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கற்ற பாதுகாப்பு கலையை நாட்டையே காக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும். இன்றைய வரலாறாக மட்டும் நீங்கள் இருந்துவிடக் கூடாது. நாளைய வரலாறாகவும் நீங்கள் மாற வேண்டும். வாளுக்கு வேலி, நீங்கள் என்ன ஏதேதோ சொல்கிறீர்கள். நான் ஏதோ என்னால் இயன்ற அளவு வீரர்களை உருவாக்கி பாசறைகளை அமைத்து தருகிறேன். விடுதலை போராட்டத்தை நடத்தும் மா வீரர்களுக்கு பின்புலமாக இருந்து என்னால் இயன்ற உதவிகளை செய்கிறேன். இதற்கும் மேலே நாளைய வரலாறு என்று சொல்லும் அளவிற்கு நான் என்ன செய்துவிட முடியும்? முடியும். நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் நான் கேட்பதை செய்ய முடியும். அதை செய்வதற்கு ஒரு அசாத்திய திறமை இருக்க வேண்டும். அது உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஓ, ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று புரிகிறது. அது என்னவென்று சொன்னால் என்னால் இயலுமா இயலாதா என்பதை சொல்லிவிடுவேன். பார்த்தீர்களா, இப்படி ஒரு வார்த்தை உங்கள் வாக்கிலிருந்து வரலாமா? ஒரு செயலை தொடங்கும் முன்பே அது முடியுமா முடியாதா என்று சிந்திக்க தொடங்கிவிட்டால் அது முடியாமலே போய்விடும் என்பதுதானே யதார்த்த நிலை. நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இப்போது நான் கேட்க வந்தது. அதிலும் இப்போது இதை நான் மட்டும் கேட்கவில்லை. பிறகு மருது சகோதரர்கள்தான் இதை பற்றி உங்களிடம் பேசச் சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார்கள். உங்களால் தான் இதை சாதிக்க முடியும் என்று அவர்கள் மனப்பூர்வமாக நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன். பாகனேரியாரே, இந்த பேச்சை தொடங்கும் போதே இது மருது பாண்டியரின் விருப்பம் என்று தாங்கள் சொல்லியிருந்தால்
என்னால் இயலுமா என்ற கேள்வியையே நான் எழுப்பியிருக்க மாட்டேன். புலித்தேவர், வீரமங்கை வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன் என ஒவ்வொருவராக அனைவரையும் இழந்த பிறகும் இந்த நாடு இன்னும் நம்பிக்கையோடு சுதந்திரத்திற்காக போராட தயாராக இருக்கிறதென்றால் அதற்கு ஒரே காரணம் மருது பாண்டியர்கள்தான். அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் உயிரை தந்துவிட்டால் எங்கள் உயிருக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? அதனால் நீங்கள் உயிரை தர வேண்டியதில்லை. வெள்ளையர்களின் உயிரை பறிக்கும் துப்பாக்கிகளை உருவாக்கித்தார்கள்.